எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு உளுந்து கஞ்சி. இந்த உளுந்து கஞ்சி நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கஞ்சி. இது கை கால் வலி மூட்டு வலி பிரச்சனைக்கு ரொம்பவும் நல்லது. வாரத்துக்கு 2 முறை இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. கருப்பு உளுந்து 100 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், சர்க்கரை 150 கிராம், 1 கப் தேங்காய் பால் திக்காக எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். சால்ட் தேவையான அளவு, 10 திராட்சை, 10 முந்திரி பாதாம், 3 ஏலக்காய், 1 பட்டை, 2 கிராம்பு, 50 கிராம் நெய். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இது எதுக்காக ஃப்ரை பண்ணுறேன்னா, நம்ம கொஞ்சம் அதில் வாசனை நல்லா இருக்கும், அதுக்காக தான். இங்கே கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்பவும் வறுக்க வேண்டாம். கருப்பு உளுந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சாதாரண வெள்ளை உளுந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக கருப்பு உளுந்தையே நீங்கள் எடுத்துக்கங்க. இடுப்பு வலி உள்ளவங்க இதை தாராளமாக சாப்பிடலாம். எடுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பையும் லைட்டாக வறுத்துக்கங்க. இதுவும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்தா போதும். அதோடு இதை சேர்த்துக்கிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ வறுத்த உளுந்தையும் பாசிப்பருப்பையும் நம்ம ஒரு ஜாரில் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு பவுலில் அதை அப்படியே மாற்றிக்கங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி கொதி வருது. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கஞ்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் போதே ஒரு பக்கம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அது இனிமேலுக்கு கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும், அதுக்காக தான். இப்போ எடுத்து வச்சிருந்த ஏலக்காவை ஆட் பண்ணுங்க. நான் முழுசாக தான் போடுறேன், ஏன்னா அது வாசனைக்காக. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுங்க, டேஸ்ட்டுக்காக தான். இப்போது நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போயே ஆட் பண்ணோன்னா அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க, கட்டி பிடிக்காமல் பார்த்துக்கங்க, அதுதான் இதில் முக்கியம். கொதி வர வர நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை திறந்து பார்த்துக்கங்க. பார்த்து அதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம். லைட்டாக கொதி வருது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாமையும் முந்திரியையும் பாதியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, மீதி பாதி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், கிளறி விட்டுட்டு மூடிடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம்.
நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது கிடைக்குதோ நீங்கள் அதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப போட்டுக்கங்க. சர்க்கரை போடவும் கொஞ்சம் இலகி வரும். கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் இன்னும் இதுக்கு ரொம்ப சுவையை கொடுக்கும். தேங்காய் பால் ஊற்றி கொஞ்ச நேரம் கொதி வந்தால் போதும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிருங்க. கொதிக்குது பாருங்க. இப்போ திறந்து கிண்டி விட்டு அப்படியே வச்சிருங்க. நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததுக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பேன் எடுத்து வச்சு மீதமுள்ள நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடு வந்ததும் பட்டை கிராம்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணதும் திராட்சையை ஆட் பண்ணுங்க. திராட்சையும் லைட்டாக வறுத்துக்கங்க. இப்போ முந்திரி பாதாமை ஆட் பண்ணுங்க. அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ அதில் அந்த கஞ்சியில் அப்படியே அதை ஊற்றி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட உளுந்து கஞ்சி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.